இந்த புருஷனை அவமானப்படுத்துகிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். எல்லாம் அதாவது செட்டில் ஆகிடும். அண்ணன் அக்கா எப்படின்னு சொல்லி வரவங்களாம் அவங்கவுங்க குடும்பம் வந்தோன்னே கப்பு சிப்புன்னு ஆகிடும், பொட்டி பாம்பாகிடுவான். அந்த நம்ம கூட இருந்து நம்மளை உசுப்பி வந்த அந்த பெருசுங்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போயிடும். அப்புறம் தனித்து இருக்கிறப்போ இந்த மனுஷன் இல்லாதப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம பசங்களே ஒரு பேட் பிக்சரை பார்த்து வளர்த்துங்க. இந்த ஆதிக்கம், இந்த டாம்பிங்கும், நமக்குன்னு நம்ம பையன் போய் ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவான். அது ஆட்டம் போடும் பாருங்க. இது பரம்பரையாக பணத்தை பார்த்தது யார்? ஆண்டி. அது ரொம்ப எதிர்மறையான குடும்பம். அப்போ அது பேசுகிறப்போ அதெல்லாம் புதுசாக பார்க்குறாங்க அவங்க. அவள் மட்டும் வரமாட்டா, அவள் குடும்பத்தையும் சேர்த்து கூட்டின்னு வந்துடுவா. நீ தான் ஜனத்தோட வாழ்ந்தவல்லாச்சே. இதெல்லாம் நடந்து கொண்டும் இருக்குது. இதில் எல்லாம் ரொம்ப எது பார்த்தாலும் சுத்தம்னு ஆண்டி. டைனிங் டேபிளில் வந்தால் இவன் தான் வரணும்னு, கிச்சனில் இப்படி தான் இருக்கணும்னு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்லேயே அந்த ஆள் போய் சேர்ந்துட்டான். இது அந்த மெஷர்ஸ்லேயே அங்கிள் போய் சேர்ந்துட்டார் கர்த்தருக்குள்ளோ. இதில் வேறு அவர் செத்தப்போ கொரோனா காலம் வேறு, சாவு கூட எவனையும் சொல்லலை. அப்புறம் தான் நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அங்கிள் போயிட்டுருக்கிறாருன்னு. அதுக்கு வரத்துக்கு முன்னே ப்ளீஸ் கால் அண்ட் கம்முன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணியா, வேக்சின் பண்ணியா, ஒவ்வொருத்தரும் கேட்டால் எல்லோரும் குசலம் விசாரிக்க போகிறவன் எப்படி போவான்? ஐயோ அந்தாலே கொரோனா செத்துருக்கான், ஏன் போகிறேன்னு எல்லோரும் நிறுத்திட்டாங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து போகிறவங்கள. அப்போ கொரோனா காலம் யாருமே வரலன்னு கொஞ்சம் கொரோனாலாம் முடிஞ்சோடனே என்கிட்ட அங்கலாச்சாங்க. இல்லையா, நான் பார்த்தேனே வாட்ஸ்அப்பில் வேக்சினேட்டட் ஒன்லி வெல்கம்னு போட்டிருந்தீங்க. அப்புறம் 4 பேர் இன்டர்வியூ எல்லாம் பண்ணிங்களாமேன்னா அப்படியே ஒரு மாதிரி திருட்டு பார்வை பார்த்துச்சு. கடைசியில் இந்த மாதிரி ஒரு பையன் போய் அந்த கொரோனா டைமில் இப்படி ஒரு இழவு, அவன் இப்போ பேராயிட்டான். பேராகி குடும்பத்தின்னு இருக்கான் தெரில. அப்புறம் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா அது ஃபுல் ஃபேமிலி உள்ளே உட்காந்துடுச்சு. அது சமையல், அதுக்கு என்னென்னலாம் இந்த அம்மா வெறுத்துச்சோ அத்தனையும் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ இந்த அம்மா என்ன ஆச்சு? பாஸ்டர் எனக்கு வரப்போ ரொட்டி வாங்கி வரீங்களான்னுச்சு. சரி, நாய் வளர்க்குது அந்த அம்மா. எனக்கு ஒரு நாய் பிரியம் கொஞ்சம், அதனால் ஏதோ நாய்க்கு நாங்கள்லாம் போட்டு மகிழ்வோம், எதனா வாங்கின்னு கொடுப்பேன், அது பண்ணுவோம். ஏன் சிஸ்டர் ரொட்டி நாய்க்கா? நான் இல்லை எனக்கு இருந்துச்சு ஜுரமானேன். அப்புறம் ஸ்டோரியெல்லாம் சொன்னேன். எனக்கே கண்ணிலும் தண்ணி வந்துடுச்சு. எப்படி வாழ்ந்தவள் நான் ரொம்ப சிரமப்படுறேன். அந்த தமிழ் பேசுகிற ஸ்லாங்குங்க எல்லாமே இது ஆப்போசிட்டு. எதெல்லாம் எனக்கு அருவருப்பா எல்லாம் என் வீட்டுக்குள்ளே வந்துடும். என் ஜீவன் போகுன்னு பார்த்தா போவாது. பூமியிலே எனக்கு நீதிமானுக்கு சரி கட்டப்படும். நான் மட்டும் பாஸ்டர் இருக்குது, நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க. அப்புறம் நானே பாஸ்டர் ஆகிட்டேன். வேறு வழி இல்லை. இது ஒன்று தான் ஹேண்டில் பண்ண முடியும்.